இந்த பரீட்சிக்கப்பட்ட கல், இந்த இயேசுவாகி இந்த சத்தியத்தை, இந்த சுவிசேஷத்தை, இயேசு ஒருவர் தான் பாவ மன்னிப்பு கொடுக்க முடியும். இப்போ அந்த மூளைக்கல்லை, பரீட்சிக்கப்பட்ட மூளைக்கல்லாகிய இயேசு கிறிஸ்துவை சுமந்து கொண்டு போய் ஒவ்வொரு வீட்டு வாசல்ல களிமண் தான். நீ பாவம் செய்தால் பாவம் உன் வீட்டு வாசப்படியில் படுத்திருக்கும். வியாதி, வருத்தம், வேதனை அங்கே படுத்து கிடக்கும். ஆனால் அங்கே கொண்டு போய் நாங்கள் இந்த கல்லை புதைச்சிட்டு வந்தோம். இன்னைக்கு கர்த்தர் அந்த ஒவ்வொரு புதைக்கப்பட்ட இடத்தின் மேலும் அந்த கல்லின் மேல் ஒரு சிங்காசனத்தை உண்டாக்குனார், பெரிய சபையை உண்டாக்குனார், இந்த சபையை உண்டாக்கி இருக்கிறார், உங்களையும் சேர்த்திருக்கிறார். அந்த சபையில் மகிமையுள்ள ஒரு சிங்காசனம். இன்னைக்கு நீங்களும் சிங்காசனத்தில் அமர்ந்து ஆளுகை செய்யணும். ஜெயம் பெறுகிறவன் எவனோ அவன் என்னோடு கூட சிங்காசனத்தில் அமருவான் என்று வெளிப்படுத்துகிற விசேஷம் 3ஆம் அதிகாரத்தில் நாம் வாசிக்கிறோம்.